வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. எனது வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு விருப்பம் இல்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். நேற்று ஒருத்தவங்க என்னோட பேர் கொண்டு போய் ஒரு இடத்துல டேக் பண்ணி வச்சிருந்தாங்க. அத பார்த்தேன். ஆ ரஜ்ஜி பொருத்தத்துக்கான விளக்கத்த போட்டு பயங்கர பிஜிஎம்லாம் போட்டு ஊன்லாம் போட்டிருந்தாங்க. சரி. ஜோதிடம் எளிமையானதா? நிச்சயமாக புதன் வலுத்தவருக்கு ஜோதிடம் மிக, மிக, மிக எளிமையானது. ஓகேங்களா? அதே நேரத்துல ஒரு சோஃபைல போட்டு அத அப்படியே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்த உடனே, அந்த சோஃபை எல்லா பலனும் சொல்லிருமா? அப்படின்னு கேட்டா, என்னால பார்த்துட்டு சிரிச்சுட்டு கடந்து போக முடியும். சரி ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நேற்று மலேசியால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஐபி. அவங்களுக்கு ஜாதகம் பார்க்குற ஒரு விஷயம் வந்தது. ஒரு குறிப்பிட்ட டைம் பேசிட்டே இருந்தோம். நான் ஒண்ணு ஒண்ணு சொல்ல 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 அவரு, "பிரதர் என்ன பிரதர்? பிரதர் எப்படி பிரதர்? லாஸ்ட்டா என்ட்ட ஒண்ணு கேட்டாரு. பிரதர் அது எப்படி பிரதர் லண்டன் அக்யூரேட்டா சொன்னீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஜோதிடம் இப்படிப்பட்டதா இருக்கணும். இதுக்கு நீங்க பேய் வளர்க்க வேணாம், பூதம் வளர்க்க வேணாம், சாமியாரா இருக்கலாம் வேணாம். ஜோதிட கணிதம் உங்களுக்கு புரிஞ்சா போதும். ஓகேங்களா? அந்த ஜோதிட கணிதம் என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சா போதும். அதே நேரத்துல நான் கடவுள் இல்லல்ல. அதே மாரி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்க. இயல்பான மனிதர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நானும். ஓகேங்களா? அதையும் புரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம், இந்த இடத்துல இந்த ரஜ்ஜு பொருத்தத்த ஏன் இந்த பொருத்தம், 10 பொருத்தம் அப்படின்றத ஏன் ஒத்துக்கிறது இல்ல அப்படின்னா, ஒரு காலத்தில் ஒரு தனி நபருக்கு ஜாதகம் இல்லாத நிலையில, ஒரு விக்னேஸ்வரனுக்கு ஜாதகம் இல்லாதப்ப, விக்னேஸ்வரன் மிருகசீரிட நட்சத்திரத்துல பொறந்திருக்கான். இல்ல மிருகசீரிடத்துல பொறந்தவங்களுக்கு வா, வி, கா, கு, கே இதுல பேர் குடுத்திருப்பாங்க. உங்க பேரு கோகிலாவா இருக்கா? உங்க பேரு கார்த்திகா இருக்கா? உங்க பேரு அ கிரியா இருக்கா? இதெல்லாம் சுத்தி, சுத்தி, சுத்தி பாருங்க. மிதுன ராசியிலேயே இருப்பீங்க. ஏன்? உங்க நட்சத்திரம் அதனோட அடிப்படையில பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு இவங்க ஒரு அட்டவணை படுத்துனாங்க. ஓகேங்களா? எதுக்கு? தனிநபருக்கு ஜாதகம் இல்லை அப்படின்ற காரணத்தினால. சரிங்களா? இதற்கு அடுத்த நிலையாக, இப்போ ஒரு தனிநபருக்கும் ஜாதகம் வந்துருச்சு. இன்னொரு ஒரு விஷயம், எப்போதுமே லேடீஸ அடக்கி வைக்கிற ஒரு அமைப்புகள்ல இருக்கும்போது, நீங்க என்ன போட்டு பொருத்துனாலும் பொருந்திக்கும். 10 பொருத்தம் பிரச்சனையே இல்ல. கவலையே இல்ல. இப்ப 10 பொருத்தம் செயல்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்லயே அத நான் சொல்லியிருக்கேன். நெறைய பேர் அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்ணாங்க. ஆனா, அத ப்ரூஃப் பண்ண யாராலயும் முடியாது. ஏன்னா, இன்னைக்கு டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கிற பல விஷயங்கள், பல திருமணம் 100ல 95 கேஸ் பாருங்க 10 பொருத்தத்தால ஆனதா இருக்கும். அப்ப எங்க தப்புது? அப்ப ஒரு ஒரு பயன்பாட்டுக்கு இந்த காலத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த எடுத்து புடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்ற மாரியான ஒரு விஷயம் தான். இந்த வீடியோ கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். பட் இந்த விஷயத்துல நெறைய உண்மை இருக்கும். சரி. இந்த 10 பொருத்தம்னா என்ன? ஒரு அட்டவணைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அதுல கூட அந்த ராசி பொருத்தம்லாம் இருக்கும். அதே நேரத்துல நட்சத்திரத்தின் அடிப்படையில சில அமைப்புகள பொருத்துவாங்க. அது பொருந்தாது. ஏங்க பொருந்தாது? உனக்கு யார்யா இதெல்லாம் சொன்னா? ஜோதிடத்துல நம்ம கத்துக்கிட்டது ஒரு விஷயம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய ஞானத்துக்கும், உங்களுடைய அனுபவத்துக்கும் சில விஷயங்கள் தெரியும். ஓகேங்களா? அதுல நட்சத்திரத்துக்குன்னு தனியாக காரகம் இல்லை. ஓகேங்களா? நம்ம சொல்லிக்கலாம். இந்த நட்சத்திரம் இந்த வேலைய செய்யும் அப்படின்னு. நட்சத்திரங்களுக்கு தனியான காரகம் இல்லை. நட்சத்திரத்துக்கு தனியான ஆதிபத்தியம் இல்லை. நட்சத்திரங்களுக்கு அப்படின்ற குணங்கள் இல்லை. ஓகேங்களா? ஒரு உதாரணத்துக்கு, நீங்களே ஒரு ஆயில்ய நட்சத்திரமாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நட்சத்திரத்துக்கு குணம் இல்லங்க. உங்களோட லக்னத்துக்கும், ராசிக்கும் தான் குணம் இருக்கு. ராசிநாதனுக்கும் குணம் இருக்கு. அந்த ராசியில அமரக்கூடிய கிரகங்களுக்கு குணம் இருக்கு. ஓகேங்களா? அப்ப ஒரு வீட்டை எந்த வீடு, அதாவது எந்த லக்னமா இருக்கீங்களோ, அந்த வீட்டின் அடிப்படையில தான் உங்களுடைய குணம் நிர்ணயம் பண்ணப்படும். நிச்சயமாக நட்சத்திரங்களுக்கு குணம் இல்லை. அப்ப பொறுத்துறாங்களே, பொறுத்துறவங்க இன்னும் அப்டேட் ஆகாம இருக்காங்க. ஓகேங்களா? ஒரு கேள்வி ஒண்ணு சமீபத்தில என்ன தொரத்தி தொரத்தி எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த டைமிங்லாம் மாத்தி வச்சுட்டாங்க, டைமிங்லாம் மாத்தி வச்சுட்டாங்க. நீங்க என்ன அப்படி பார்ப்பீங்களா? ஜோதிடம் என்பது காலம், தேசம், சுருதி, யுத்தி, வர்த்தமானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, நான் அடிக்கடி யூஸ் பண்ற உங்களுடைய வயது, தகுதி, இருப்பிடத்துக்கு ஏற்றாற் போல, இங்க சமஸ்கிருதம் வருதா? ஓகேங்களா? சமஸ்கிருதத்தின் அடிப்படையில வந்த ஜோதிடம் தான் இது. ஓகேங்களா? ஏன்னா, இந்து மதத்தின் அடிப்படையில வந்தது. சரி. இதனோட அடிப்படையில கணிக்கப்படுறது அப்படின்றது இந்த நாட்டுக்கு, இந்த தேசத்துக்கு, நீங்க எந்த நாட்டுல இருக்கீங்க? நீங்க எந்த தேசத்துல இருக்கீங்க? எந்த டைம்ல பொறந்திருக்கீங்கன்றத வச்சு தான் இந்த அடிப்படை ஜோதிடம். இதுல 10 பொருத்தத்த பத்தி பேச மாட்றீங்களே அப்படின்னா, 10 பொருத்தத்துக்காக ஒரு சாம்பிள் நேத்து இந்த Q&Aல சாட்டர்டேல ஒரு ஒரு ஜாதகம் அப்படியே எடுத்து வச்சேன். எந்த முட்டாள் கிட்ட போய் கணிச்சீங்க அப்படின்னு கேட்டேன். இங்க இல்ல, சென்னையில இருந்து வந்த கொமைன் அது. அத எடுத்து இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 6, 8 தசாபுத்தி அமைப்புகள் வரும்போது, அந்த புத்திசாலி ஜோதிடர் திருமணம் பண்ணி வச்சிருக்காரு. 10 பொருத்தமா தான் இருக்கும். ஏன்னா, அவங்க அதிலயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்ட்டுன்னு. எங்கங்க? இப்போ ஒரு 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 வாழ்க்கைய கெடுத்து, உங்களோட முட்டாள்தனத்தினால கெடுத்து வச்சதோட உங்களுக்கு நிம்மதியா இருக்கா? அப்ப எதன வச்சுங்க நீங்க பொருத்தம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக நெறைய விஷயம் நம்மளோட யூடியூப் சேனல்ல 18 வியூஆர் யூடியூப் சேனல்ல நீங்க பாருங்க. நெறைய விஷயம் போட்டிருப்பேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் பாருங்க. இதுல எந்த மாதிரியான அமைப்புகள ராசிய பொருத்துறாங்க, தசாபுத்தி அமைப்பு ரொம்ப முக்கியம், கோச்சாரம் ரொம்ப முக்கியம், எப்ப குழந்தை பிறக்கும் ரொம்ப முக்கியம்.
இதெல்லாம் வச்சு பார்த்தது அடிப்படையில தான் ஒருத்தரை பொருத்தணும். வெறும் ஜஸ்ட் நீங்க 2 பேரும் டீட்டெயில போட்டோனே அப்படி அவுட்புட் வருதுன்னா, எதுக்குங்க ஜோதிடர்? எதுக்கு அப்பாயின்ட்மென்ட் வச்சுக்கிட்டு அவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. ஒரு ஜோதிடர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு ஏதோ ஒண்ணு இன்னும் தெரியல அப்படின்ற ஒரு விஷயம்ங்க. சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள போகாம, ஒருவர் திருமணம் பண்ணுவார். அவரு டிவோர்ஸ் ஆகுமா? இல்லையா? அடுத்த திருமணத்துக்குள்ள என்டர் ஆகுவாரா? இல்லையா? இதுதானங்க ஜோசியம். இதத்தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட பொருத்தம் பார்த்தவங்களுக்கு அந்த 7ஆம் பாவகம் கெட்டு 11ஆம் பாவகம், 3ஆம் பாவகம் ஒரு மாதிரி இருக்கும்போது சில விஷயத்த டீட்டெயிலா கேட்டுருவேன். இங்க தான் ஆமாண்ணே. கல்யாணம் வரைக்கும் வந்து 1 வாரத்துல நின்னுச்சு இப்படிலாம் சொல்லுவாங்க. இதுதான் அந்த 7, 11 அமைப்புகள்ல சில விஷயம் அந்த ஜோதிடருக்கு தெரியும்போது அவரு கரெக்ட்டா அந்த விஷயத்த புடிச்சு, இப்ப பண்ணாதீங்க அப்படின்னு தடுத்து நிறுத்துவாரு. ஓகேங்களா? சில கல்யாணங்களை இதே திருமணத்த 2 வருஷம் கழிச்சு பண்ணாலே நல்லா இருக்கும். இதுல பிரஷர போட்டு, அத போட்டு, இத போட்டு இத விட்டுட்டீங்க இதோட கல்யாணமே நடக்காது. இப்படிலாம் ஜோசியர் சொல்லுவாரு. அப்படிலாம் இல்லங்க. உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னா நடக்கும். நடக்காதா? நடக்கவே நடக்காது. இதுதான் ஜோதிடம். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.